வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 64.2% வாக்குகள் பதிவு. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் 10 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் அபராதத்துடன் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கோமா நகரை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்தனர். ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் வேதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் மாலை 5 மணி நிலவரப்படி 64.2% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அந்த தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதியான இன்று தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 46 பேர் களத்தில் இருந்தனர். அதிமுக, பாரதிய ஜனதா, தேமுதிக உட்பட எதிர்க்கட்சிகள் போட்டியிடவில்லை என்று அறிவித்தனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்தனர். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 64.2% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறைகளில் வைக்கப்பட்டு அவை பூட்டி சீல் வைக்கப்பட்டன. வருகிற 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி கடந்த 1 மாத காலமாக பள்ளி வராமல் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் சிறுமியின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தியதில் மாணவி கர்ப்பம் அடைந்து கருக்கலைப்பு செய்திருப்பதாக தெரியவந்தது. இதனையடுத்து மாணவியின் பெற்றோரின் புகாரை அடுத்து அதே பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மருக்கூர் அனைத்து காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 ஆசிரியர்களையும் இடைநீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 வயது சிறுமி அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 3 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெண் பாதுகாப்பு மீதான பொறுப்புடன் நான் சுட்டிக்காட்டிய போது எடப்பாடி பழனிசாமி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்ன திமுக அரசின் அமைச்சர்கள் இப்போது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளிகளிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரை மேய்கின்ற செயல் என்றும், திமுக அரசே இக்கொடூர சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் 2002-2003ஆம் ஆண்டில் கொள்முதல் பருவத்திலிருந்து அக்டோபர் முதல் நாள் வரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சரின் சீரிய முயற்சியின் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரிடம் விவசாயிகள் கோரிக்கை ஏதும் வைக்காமலேயே தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தியதன் காரணமாக சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2450 என்ற விலையிலும், பொது ரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2405 என்ற விலையிலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் 10 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேரை அபராதத்துடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 34 தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து அந்நாட்டில் உள்ள சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 19 மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 16 பேருக்கு தலா ரூபாய் 50,000 அபராதமும், படகு ஓட்டிய 3 மீனவர்களுக்கு தலா ரூபாய் 60,50,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் 16 பேருக்கு 6 மாதமும் 3 பேருக்கு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 15 மீனவர்களின் படகு எண் தவறாக இருப்பதால் அவர்களை விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக இலங்கை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விடுவிக்கப்பட்ட 19 மீனவர்களை தமிழகத்திற்கு அனுப்பும் பணியை இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு தினங்களில் தமிழகம் திரும்புகின்றனர். காங்கோவில் சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோமா நகரை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் கவலை தெரிவித்துள்ளது. தாது வளம் நிறைந்த காங்கோவில் செயல்படும் நூற்றுக்கணக்கான கிளர்ச்சி குழுக்களில் M23 என்ற படை M23 என்ற படையின் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் அந்நாட்டின் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே காங்கோவின் முக்கியத்துவம் வாய்ந்த கோமா நகருக்குள் M23 கிளர்ச்சி படையினர் கடந்த வாரம் நுழைந்துவிட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அங்கு நிலவும் அசாதாரண சூழலை பயன்படுத்தி பெண்கள் மீது வன்கொடுமை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் சுமார் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோமா நகரை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் பாலியல் வன்கொடுமை மற்றும் வன்முறைகளை தங்கள் போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்து வெளியேறி இருப்பதாகவும், இதனிடையே பெண் கைதிகள் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறை வளாகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாகவும் காங்கோவில் அமைதியை நிலைநாட்ட சென்றிருக்கும் ஐநா அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வேண்டே பெர்ரே தெரிவித்துள்ளார். மேலும் சிறைச்சாலை வளாக பகுதியில் சுமார் 2000 உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்றும், அதேபோல் வரக்கூடிய பொது தேர்தலிலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று திருமயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருமயம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநர் RN ரவி தனது உரையை புறக்கணித்ததால் தமிழ்நாடு மக்கள் பாதிப்படையவில்லை என்றும், ஆளுநர் RN ரவி உரையை வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை திமுக அரசு செய்துதான் வருகிறது என்றும், ஆளுநர் ரவிதான் அவரது கடமையை செய்ய தவறிவிட்டார் என்றும் தெரிவித்தார். மேலும் கலைஞரின் கனவு இல்லம் கொடுக்கும் பணம் எங்களுடைய பணம் என்றும், மத்திய அரசின் பணம் அல்ல எனவும், எங்களது திட்டத்திற்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம் எனவும், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்றும், அதேபோல் வரக்கூடிய பொது தேர்தலிலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்ற தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே ஒரு நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு முயற்சிகளை எடுக்கும். இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம். ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசிக்காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை. மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில் படுதோல்வி அடைந்த கூட்டமும் தற்போது 6 படை வீட்டின் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் தங்களது கலகத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்றும் சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்ற பாஜக முயற்சிக்கிறது என்றும் இதனை பாஜக கெடுக்க நினைக்கிறது எனவும், திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்றுவதற்கு வெளியிலிருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராக பிரச்சனையை பாஜக கையில் எடுத்துள்ளது என்றும் இதனை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தொழிற்சாலை உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாட்டு ஏற்றுமதி, கல்வித்துறையில் புரட்சி என தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அதனை RSS மற்றும் இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவின் துணையோடு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி செய்கிறது எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 1931 ஆண்டு பிரீவ் கவுன்சில் துணை நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் வரலாறு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிற்கு தெரியுமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1931 ஆண்டு பிரீவ் கவுன்சில் துணை நீதிபதியின் தீர்ப்பை ஏற்கப்படுவதாக ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், ஆங்கிலேயர் காலத்தில் கோவில்கள் பாறைகளை உடைக்கும் போது தடுத்து நிறுத்தப்பட்டது எனவும், ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோவிலை திமுக கெடுக்க தயாராகி இருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் சேகர் பாபு 1931 ஆண்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பை படிக்க வேண்டும் எனவும், புதிதாக இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் பிரச்சனையை ஆரம்பிக்கின்றனர் எனவும், கோவிலில் ஆட்டிறைச்சியை சாப்பிடுகின்றனர், நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க அருகதை இல்லாத இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வீரவசனம் பேசுகிறார் என்றும், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என அமைச்சர் ரகுபதி சொல்கிறார், அவர் அடக்கின லட்சணத்தையும் பார்த்தோம் எனவும், பெண்கள் குழந்தைகளிடம் தவறு செய்பவர்களை பிடிக்க வேண்டிய காவல்துறை பாஜகவை சேர்ந்த 350 பேரை நள்ளிரவில் கைது செய்து வீட்டு காவல் வைத்தது கண்டனத்திற்குரியது என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை. அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன், அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பச உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமா சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து நீங்க கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா, முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன். அதனாலதான் விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்புல இருந்து. அதனால காவல்துறை NDPS கேஸ் அங்க அனுப்புங்க. வெறும் 1122 கேஸ் போட்டு வச்சிருக்காங்க 3 வருஷத்துல. ஒரே வருஷம் 9632 அங்க போடுங்க, சந்தோஷப்படுறோம். அந்த வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது, தொண்டர்கள் மீது காட்டாது. காட்டுமன்னார் கோயிலில் GK கல்விக் குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவில் உணவின் விற்பனை தொகை ரூபாய் 1,27,000 அநாதை இல்லத்திற்கு GK கல்விக் குழுமத்தின் தலைவர் G. குமாரராஜா நன்கொடையாக வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் GK கல்விக் குழுமத்தின் GK மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் GK பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியும் இணைந்து 33வது அறிவியல் கண்காட்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு GK கல்விக் குழுமத்தின் தலைவரும் தாளாளருமான G. குமாரராஜா தலைமை தாங்கினார். அறிவியல் நிகழ்ச்சியை தென்மண்டல வானிலை மைய முன்னாள் இயக்குனர் முனைவர் ரமணன் துவக்கி வைத்து சிறப்பித்தார். கண்காட்சியில் 3000க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கண்காட்சியை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உட்பட 900க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று அறிவியல் படைப்புகளை கண்டுகளித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் அட்மின் முதல்வர் பார்த்திபன், அகாடமிக் முதல்வர் தேவதாஸ், GK பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் பாலதண்டாயுதபாணி ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உணவு திருவிழாவில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட ரூபாய் 1,27,000 அநாதை இல்லத்திற்கு GK கல்விக் குழுமத்தின் தலைவர் G. குமாரராஜா நன்கொடையாக வழங்கினார். நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவகுமார், GK கல்விக் குழுமத்தின் புரவலர் சின்னமணி, GK கல்விக் குழுமத்தின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான GK அருண்,
இயக்குனர் மருத்துவர் ஐஸ்வர்யா அருண், இயக்குனர் மருத்துவர் அகிலன், இயக்குனர் மருத்துவர் ரம்யா அகிலன், GK கல்வி குழுமத்தின் இயக்குனரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியின் இயக்குனர் GK அனிதா மோகன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலத்தில் நடைபெற்ற யானைக்கால் நோய்க்கான பயிற்சி முகாமில் யானைக்கால் தடுப்பு பிரிவு மருத்துவர் மணிவர்மா பங்கேற்று யானைக்கால் நோய் உள்ளவர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் பொது சுகாதாரத்திற்கும் யானைக்கால் நோய்க்கு மேலாண்மை செயல்முறை பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் யானைக்கால் தடுப்பு பிரிவு மருத்துவர் மணிவர்மா கலந்து கொண்டு யானைக்கால் நோய் உள்ளவர்கள் எப்படி சோப்பு போட்டு கழுவ வேண்டும் எனவும், மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள யானைக்காலின் வீக்கம் குறைய என்ன செய்ய வேண்டும் எனவும் பயிற்சி அளித்ததுடன் கால்களை சுத்தம் செய்வதற்கான நவீன கருவிகள் மற்றும் தண்ணீர் பக்கெட் உள்ளிட்ட உபகரணங்களுடன் பச்சை காய்கறிகளையும் வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியை பங்கேற்றவர்களிடையே யானைக்கால் தடுப்பு பிரிவு மருத்துவர் மணிவர்மா உரையாற்றினார். அப்போது யானைக்கால் நோய் தாக்கப்பட்டவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயிற்சி அளிப்பதுடன் அரசு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறது எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் குன்றத்தூர் வட்டார மருத்துவ அலுவலர் அப்துல் ஜலீன், சோமங்கலம் அரசு மருத்துவர் அருண்குமார், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ராஜன், சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் கன்னியப்பன், சுரேஷ், பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்காசோள பயிர்களுக்கு காப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம், சின்ன வெங்காயம், நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதற்கு அலுவலகத்தின் உள்ளே சென்றபோது காவல்துறையினர் அனுமதிக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 36 கிலோமீட்டர் தூரம் உள்ள பழையாற்றில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவு நீர் கலப்பதை தடுக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஆதாரமாக கொண்டு இயற்கையாக உள்ள நீர்நிலைகளை பொதுப்பணித்துறையினர் பாதுகாத்து பராமரிப்பு செய்யாததால் விவசாய பணிகளை விவசாயிகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கோதையாற்றிலிருந்து திட்டுவிளை, பூதப்பாண்டி, தாளாக்குடி, நாகர்கோவில் வழியாக 36 கிலோமீட்டர் தண்ணீர் பாய்ந்தோடி மணக்குடி கடலில் சென்று சேருகிறது. ஆனால் இந்த ஆற்றில் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் ஆறுகளின் அகலம் குறைந்துள்ளது என்றும், இதனால் கனமழை நேரங்களில் ஆற்றின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களிலும் ஊருக்குள்ளும் தண்ணீர் புகுந்து பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றன என்றும், ஆற்றின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரைகளை பலப்படுத்தாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருந்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் ஆற்றின் ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் எனவும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு முதலமைச்சரின் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பால்வளத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு ஏழை பெண்களுக்கு தாலிக்கு 8 கிராம் தங்கத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் ஆவின் பாலகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்ததுடன் ONGC மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்து பேசினார். அப்போது திருப்பரங்குன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாக உள்ளது என்றும், இதை அனைவரும் தெரிந்ததே என்றும், சிலர் வேண்டும் என்றே பிரச்சனையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் எனவும், இதனை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும், திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும், மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார்.
நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், மண்டபம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரவீன், திமுக இளைஞரணி மாநில துணைத் தலைவர் இன் பாராகு, ராமநாதபுரம் நகர்மன்ற உறுப்பினர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் உட்பட பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். OAC சார்பா குடிநீரா, நம்முடைய ஆவின் பால் சார்பா எல்லா பால், அதனுடைய உபப்பொருட்கள் நெய், பட்டர், பன்னீர் பட்டர் மத்தெல்லாம் திறந்து வச்சிருக்கோம். நம்முடைய எஸ்பி கலெக்டர் முன்னிலையில எஸ்பி முன்னிலையில திறந்து வச்சிருக்கான். மற்ற எல்லாம் கலந்து போலீஸ்காரர் முன்னிலையில் எல்லோரும் இடம் திறந்து வச்சிருக்கு. ரெண்டு முக்கியமானது வாட்டரும் குடிநீர் தண்ணியா. இப்ப தண்ணி 2818 கோடி கொடுத்து வேலை நடந்திருக்கு. அது வேற, அது செய்யும் திறந்து வைப்பாரு, அது தனி. இப்போ போலீஸ் குவார்டர்ஸ்ல இந்த டேமேஜ் பில்டிங்ஸா இடிச்சு புதுசா கட்டக்கூடிய ஏற்பாடுல போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிஜிபிட்ட பேசுறதா இருக்கும். அதை நான் மற்ற நீங்க தான் கேட்கணும். கட்டுப்பாடு இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பால்ல இப்ப 7 லட்சம் லிட்டர் கூடி இருக்கு. இன்னும் 54 லட்சம் லிட்டர் கொண்டு வந்தோம்னா எல்லாம் சபிஷியன்டா. இப்ப காரைக்கால் மாவட்டத்தில் நவீன அறுவடை இயந்திரம் மூலம் நெல் அறுவடை பணிகள் துவங்கியுள்ளதால் போதுமான அறுவடை இயந்திரங்களை புதுச்சேரி அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாயிகள் நல சங்க தலைவர் சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் நெற்களஞ்சியம் என்றழைக்கப்படும் டெல்டா கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால், திருநள்ளாறு, செல்லூர், இளையான்குடி, சேத்தூர், அகரமாங்குடி, நெடுங்காடு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் அண்மையில் பெய்த காலம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தது. இதனிடையே எஞ்சிய நெற்கதிர்களை அறுவடை செய்யும் பணி துவங்கியுள்ள நிலையில் போதுமான அறுவடை இயந்திரங்களை புதுச்சேரி அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாயிகள் நல சங்க தலைவர் சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சுரேஷ் செய்தியாளர்களை தெரிவிக்கையில், காரைக்கால் மாவட்டம் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதை தொடர்ச்சியா புதுச்சேரி மாநிலத்தோட முதல்வர் 8,30,000 ரூபாய் அறிவிச்சாரு. அது விவசாயிகளுக்கு வந்துச்சு. இருந்தாலும் அது போதுமான தொகை அல்ல. மேலும் எங்களுக்கு நடப்பு ஆண்டுக்கு இன்சூரன்ஸ் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் தொகை எல்லாருக்குமே வழங்கினா மட்டும்தான் ஏதோ போகும். எல்லாமே நகை உடனே எல்லாமே கடனை வாங்கி போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு பட்ஜெட்ல இந்திய நாட்டோட முதுகெலும்பு எல்லாம் சொல்றாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். விவசாயிகள் எல்லாமே உள்ளதுதான், அதுல பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான நெல் டயர் மிஷினை எங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும் வழங்கணும். குறிப்பா புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துக்கு உடனடியாக வழங்கணும். இதே மாநில அரசு அறிவிச்சாலும் சரி, மத்திய அரசு அறிவிச்சாலும் எல்லா பகுதியிலுமே டயர் நெல் பாத்தீங்கன்னா மார்க்ஷீட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது இப்போதைக்கு நாங்க நெல் கிடைச்சதுன்னா நாங்க நெல் அதுக்கு ஏதோ ஒரு பைசா சார்ஜ் பண்ணாலும் நாங்க கொடுக்கறது தயாரா இருப்பாங்க விவசாயிகள். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு அறுவடை மிஷினே கிடைக்க மாட்டேது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மிஷின் அரசாங்கத்து சார்பா வழங்கணும். புரிஞ்சுங்களா? இருக்கக்கூடிய காரைக்கால ஒரு 11 உலர் இருக்கு. இருக்கக்கூடியதுக்கு ஒரு உலகத்துக்கு 2 மிஷின் வழங்கினாலே விவசாயிகளுக்கு போதுமானது. இது போல விவசாயிகள் தேவையானது அனைத்துமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநில அரசு எல்லாமே வழங்குது. புரியுதுல? விவசாயிகளுக்கு என்ன தேவை? இன்னைக்கு அரப்பா இருக்கணுமா, ஒன்னும் மிஷின் ஈத்தாமொழி அருகே வீட்டை உடைத்து 11 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து தங்க நகைகளை மீட்டு தர வேண்டும் என நாகர்கோவில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மூதாட்டி அன்னசெல்வம் என்பவர் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியை அடுத்த பணவிலை பகுதியில் கணவர் இறந்துவிட்ட நிலையில் கணவரின் வீட்டில் வசித்து வரும் சிந்தாமணி நாடார் நாகர்கோவில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது 3 பெண் பிள்ளைகளும் திருமணம் முடிந்துவிட்ட நிலையில் மகன் சிவா பெங்களூரில் பணிபுரிந்து வருகிறார் என தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகன் சிவா கடந்த 2013ஆம் ஆண்டு வைரா குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மணிகண்டன், புல்லுவிலை பகுதியை சேர்ந்த மணிகண்டன், தாராவிலை பகுதியை சேர்ந்த ராஜபிரதாப் ஆகியோரிடம் தனது வீட்டின் பத்திரத்தை அடமானமாக வைத்து ரூபாய் 30 லட்சத்தை கடனாக பெற்றதாகவும் தவணை முறையில் வட்டியுடன் மொத்த தொகையையும் செலுத்திவிட்ட நிலையில் கந்துவட்டி கும்பலை சேர்ந்தவர்கள் தன்னையும் தனது மகனையும் வெளியே அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டிக் கொண்டு 11 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர் எனவும் அவர்களின் மீது நடவடிக்கை மேற்கொண்டு நகைகளை மீட்டு தர வேண்டும் எனவும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் சிந்தாமணி நாடார் தெரிவித்துள்ளார். அவன் என்ன தெரியாம கடன் வாங்கிடுங்க. கடன் வாங்கி அந்த கடத்தை அவன் மீட்டு கொடுத்து விட்டான். தந்த வட்டி எண்ணி கொடுத்து மணிகண்டன், அப்புறம் மில்கி மணிகண்டன், புரதாப்பு
என் வீட்டில் கம்பி எடுத்து அடிச்சு இருந்து விரட்டி திறக்கவே மாட்டேன்ட்டாங்க. அங்கே கேடியில் கொண்டு வீட்டுக்கு எடுத்து எனக்கு வீட்டை மீட்டுக்காருங்க ஐயா. நான் வீட்டில் இருக்கேன்னு நான் 2 நாள் என் மக வீட்டில் போய் தங்கினால அவன் வீட்டில் செய்திருக்கேன். ஸ்டேஷனில் வந்து நேற்று வந்து தென்னை குறையும் கேட்டு கிடக்க இல்லை. கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்ப்பதற்காக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அன்பளிப்பாக வழங்கிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை தேசிய ஊடகத்துறை இளைஞரும் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளருமான ஹரிஹரசுதன் தலைமையில் சாரதாம்பாள் கோவிலுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான எம்.என். கந்தசாமி, INTUC பொதுச் செயலாளர் கோவை செல்வன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் சோபனா செல்வன், பேரூர் திருமூர்த்தி, வழக்கறிஞர் செந்தில்குமார், ஜெகநாதன், கருணாகரன், ஜெரி லூயிஸ், காட்டூர் தனசேகரன், பார்த்திபன், வடவள்ளி பாலு, RK உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தாம்பரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த CTO காலனி பகுதியில் வசித்து வரும் நிவேதிதா என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுவிட்ட நிலையில் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் தங்க நகை, 570 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். வெளியே சென்றிருந்த நிவேதிதா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நிவேதிதா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் CCTV காட்சியின் ஆதாரத்தின் மூலம் வண்டலூர் அடுத்த கரசங்கால் பகுதியை சேர்ந்த பூனைக்கண்ணு என்பவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் நிவேதிதா வீட்டில் 13 சவரன் தங்க நகைகள், 570 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றதும் பல்வேறு இடங்களில் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பூனைக்கண்ணுவிடமிருந்து தங்க நகைகள், வெள்ளி பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கரன் கோவில் அருகே டாஸ்மாக் கடையில் மதுபானத்திற்கு பணம் கேட்ட சேல்ஸ்மேனை தாக்கியவர்களில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த திருவேங்கடம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையில் விற்பனையாளராக முத்து, சுப்பிரமணியன், சண்முகவேல் ஆகிய 3 பேரும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடைக்கு மதுபானம் வாங்குவதற்காக வந்த வீராணபுரம் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன், ஜெயக்குமார், முருகன் ஆகிய 3 பேரும் பணம் கொடுக்காமல் மதுபானம் கேட்டதுடன் ஜிபே மூலம் பணம் அனுப்புவதாக தெரிவித்தனர். மேலும் நெட்வொர்க் கிடைக்காததால் ஜிபேயில் பணம் அனுப்ப முடியாது என தெரிவித்ததை தொடர்ந்து விற்பனையாளருடன் 3 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாலமுருகன் என்பவர் பீர் பாட்டிலால் விற்பனையாளர் முத்துவின் தலை, முகம் உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் இருந்த முத்துவை மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேங்கடம் காவல்துறையினர் முருகன், ஜெயக்குமார் ஆகியோரை கைது செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய பாலமுருகனை தேடி வருகின்றனர். மலையப்பன் நகரில் நடைபெற்ற சாலை பணியின் போது உடைந்த தண்ணீர் குழாயை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் புதுக்கோட்டை திருமயம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாலையீடு அடுத்த மலையப்பன் நகரில் சாலை அமைக்கும் பணியின் போது நெடுஞ்சாலைத்துறையினர் குடிநீர் குழாயை உடைத்து அப்புறப்படுத்திவிட்டனர் எனவும், இதனால் 13 மாதங்களாக குடிநீர் குழாய் சரி செய்யாததால் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 1 குடம் தண்ணீரை ரூபாய் 15ற்கு வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை திருமயம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக உடைந்த குடிநீர் குழாயை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்.
புதுக்கோட்டை அடுத்த பொற்பனை கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் பழந்தமிழர்கள் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய எலும்பு முனை கருவியின் சிறிய பகுதி கிடைத்துள்ளதாக அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தெரிவித்துள்ளார். சங்ககால கோட்டையாக கருதப்படும் புதுக்கோட்டை அடுத்த பொற்பனை கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் 2024ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மேலும் 2ஆம் கட்ட அகழாய்வில் B21, C22, G27, C20, A22, B21 என 9 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அகழாய்வுகள் குறித்து அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதுவரை நடந்த பொற்பனை கோட்டை அகழாய்வில் வட்டச்சில்லுகள், கண்ணாடி மணிகள், கண்ணாடி வளையல்கள், மாவுக்கல் மணிகள், கிறிஸ்டல் மணிகள், இரும்பு ஆணிகள், சுடுமண்ணாலான சக்கரம், அஞ்சனக்கோல், செப்புக்காசு, தேய்ப்புக்கல், அரைக்கும் கல், அகேட் கல்மணி, தக்களி, எலும்பு முனை கருவி, செப்பு ஆணிகள், சூது பவள மணிகள், குளவிக்கல், காதணி, இரும்பு மற்றும் செம்பிலான பொருட்கள் என 1743 தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது என்றும் 2ஆம் கட்ட அகழாய்வாராய்ச்சியில் பழந்தமிழர்கள் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய எலும்பு முனை கருவியின் சிறிய பகுதி கிடைத்துள்ளதாகவும் அகழாய்வு இயக்குநர் தங்கதுரை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அடுத்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆதீன கர்த்தருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டண பிரவேச விழா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே 14ஆம் நூற்றாண்டில் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்தி சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட பழமை வாய்ந்த திருவாவடுதுறை ஆதீன மடம் அமைந்துள்ளது. சைவத்தையும் தமிழையும் தலைத்தோங்க செய்யும் ஆதீன மடத்தில் ஆதீன குரு முதல்வரின் குரு பூஜை விழா மற்றும் ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழா ஆண்டுதோறும் தை மாதத்தில் அசுபதி தினத்தில் நமச்சிவாய மூர்த்திகளின் மகர தலைநாள் குரு பூஜை விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் சைவ சமயம் சார்ந்த புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து சமூக பணி, சைவ பணி ஆகியவற்றில் சிறப்பான பணியாற்றியவர்களுக்கு பொற்கிளி மற்றும் விருதுகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் நாளில் ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழா சிறப்பாக நடைபெற்றது. வழி நெடுகிலும் திருவாடுதுறை ஆதீன கர்த்தர் பல்லக்கில் வரும்போது பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். ஆதீன மடாதிபதி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 64.2% வாக்குகள் பதிவு. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் 10 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் அபராதத்துடன் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கோமா நகரை கைப்பற்றியுள்ள கிளர்ச்சி படையினர் 100க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்தனர். ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் வேதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.